வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இக்னிஸு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சஸ்பென்ஷனும் வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் சஸ்பென்ஷனே இன்னும் மாற்றாம இருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஃபுல் சஸ்பென்ஷனும் போயிடுச்சு. ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கையில் வச்சுருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இதை யாரும். அதனால் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஃபுல்லாக ஒரிஜினல் ப்ராடக்டாகவே இந்த இதுக்கு வந்து நம்ம போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சஸ்பென்ஷன் வந்து ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். லிங்க்கெல்லாம் ஃபஸ்ட் நம்ம வந்து கழட்டி விட்டுடலாம். இப்போ லிங்கை கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லிங்க் வந்து சுத்தமாக போயிடுச்சு. இந்த லிங்க்கு எண்டெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. வீடியோட எண்டில் வந்து நான் அதை வந்து எப்படி போயிடுச்சுன்றதை காட்டுறேன். பார்த்திங்கன்னா லோயர் ஆர்ம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக ரொம்ப சேக்காகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஒரு டயர் வந்து ஒன் சைடாக தேயும். லோயர் ஆர்ம் போயிட்டாலே டயர்லாம் வந்து ஒன் சைடாக தேய ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷெல்லாம் கட் ஆயிருச்சு. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரஃப் ஓட்டியிருக்கிறதுனால இந்த புஷ்ஷெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் ஆயிருச்சு. சஸ்பென்ஷன் வந்து சுத்தமாக போயிடுச்சு. இருந்தாலும் கஸ்டமர் வந்து அதை பார்க்காம ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. டயர்லாம் தேய ஆரம்பிச்சிருக்கு. ஒன் சைடு டயர்லாம் தேய ஆரம்பிச்சிருக்கு. அதை சரியாக கவனிக்காமல் வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க கஸ்டமர் வந்து. இதனால் பார்த்திங்கன்னா வண்டி வந்து நிறைய செலவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா பேலன்ஸரோட புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்ஷு வந்து நமக்கு வந்து சுத்தமாக கட் ஆயிருச்சு. அதனால் வந்து இதையும் நம்ம வந்து 2 சைடும் புதுசாக மாற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா இதையும் மாற்றிக்கிறது நல்லது. இதை பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ஆனால் லூஸாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்கப்சரை வந்து கழட்டி தனியாக நம்ம வந்து வெளில எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் சாக்கப்சர். வண்டிக்கோட சாக்கப்சர் 2 சைடு வரும். பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இதெல்லாம் வந்து ரேட்லாம் பார்த்திங்கன்னா வந்து கூட தான் வரும். 4,000 தாண்டி தான் வரும். ஒவ்வொரு சைடும் ரேட் வந்து கூட தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் போடுறதுனால நமக்கு வந்து ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூடவே வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 கிட்டேயாச்சும் நமக்கு வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சஸ்பென்ஷன்லாம் மாட்டியாச்சு. அதாவது சாக்கப்சர்லாம் மாட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. மாற்றின பொருள்லாம் என்னென்னு வந்து உங்களுக்கு வந்து வீடியோட கடைசியில் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இடையில கூட சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து பேரிங்கும் போயிடுச்சு. ரியல் வீல் பேரிங்கும் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதான் வந்து மாற்றின பொருள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளதான் சொல்லிடுறேன். இது 2 சாக்கப்சரு. இங்கிட்ட சைடில் இருக்க 2 ஸ்ப்ரிங் வச்சுருக்கிறது வந்து சாக்கப்சரு. 2 சாக்கப்சர், 2 லோயர் ஆர்மு, பேலன்ஸ் ராடு, லிங்க்கு, புஷ்ஷு, எண்டு, பால் ஜாயிண்ட்டு, நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரண்டில் இருக்க ஃபுல் சஸ்பென்ஷனும் வந்து நம்ம மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. சேக்கானுச்சு. ஃபுல்லாக சேக்கானதுனால இது வந்து சுத்தமாக மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ட்ரம்மில் வராது பேரிங்கு. ஹப்பு மாதிரி தான் வரும். ஹப்போடு தான் வரும். அதனால் வந்து ஹப்போடவே நம்ம வந்து வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3 போல்டு வரும். இக்னிஸை பொறுத்த அளவுக்கு ரியருக்கு வந்து நமக்கு வந்து ட்ரம்மில் மற்ற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேகனார் இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம்மிலே வரும் இந்த பேரிங். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஹப்புலே தான் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். புதுசாகவே நம்ம வாங்கியாச்சு. எந்த வண்டிக்காக இருந்தாலும் நம்ம வந்து பேரிங் வந்து போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீலை சுற்றி பார்க்கும்போதே ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஊழேற மாதிரி சவுண்டு வரும். ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஊழேற மாதிரி சவுண்டு வரும். நம்ம நிற்க வச்சு சுற்றி பார்க்குறப்ப பாடியிலே வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும். டயர் நம்ம சுற்றி பார்க்குறப்போ ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேரிங் வந்து போயிடுச்சுன்றது. அது மாதிரி தான் இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அது மாதிரி தான் பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி மாட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் மாட்டிட்டு சுற்றி பார்த்தா எந்த ஒரு சவுண்டுமே வரல. அடுத்து பார்த்திங்கன்னா ரியர் சாக்கப்சர் பார்த்திங்கன்னா 2 சைடுமே சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அழுத்திவிட்டு நம்ம இப்போ மேலேருந்து கீழே அழுத்தினோம்னா அது வந்து ரிட்டன் வந்து வரணும். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு ரிட்டன் வரலாட்டியும் கொஞ்சம் வேகமாகவாச்சும் வரும். இது பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. ரிட்டனே வரலை. நம்ம வந்து அமுக்கி விட்டதுக்கப்புறம் ரிட்டன் வரணும். ஆனால் சுத்தமாக ரிட்டனே வரல. அதனால் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஆயிலெலாம் அடிச்சிருச்சு. அதனால் இது வந்து இதையும் நம்ம வந்து புதுசாக மாற்றிட்டோம்.